அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்திலிருந்து ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் இயற் மற்றும் வேதிப்பண்புகளில் காணப்படும் போக்கு இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ட்ரையான டாபிக் இது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் 97 இருக்குது. பாருங்கள், 3.3.3ல் ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் இயற் மற்றும் வேதிப்பண்புகளில் காணப்படும் போக்கு அப்படின்ட்டுருக்கு. 97, 98, 99 இந்த அட்டவணை வரைக்கும் அவங்கள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க? கரெக்ட், ஹைட்ரஜன் ஹாலைடுகள் பற்றி. அப்போது முதல்ல நமக்கு ஹைட்ரஜன் ஹாலைடுகள்னால் யாருன்னு தெரியணும். ஹைட்ரஜன் ஹாலைடுகள்னா ஹைட்ரஜனும் ஹாலஜனும் சேர்ந்த சேர்மம். இப்போ ஹைட்ரஜன் ஹெச்சு, ஹாலஜனை பொதுவாக நம்ம எப்படி குறிப்பிடுவோம்? எக்ஸுன்னு குறிப்பிடுவோம். அப்போ ஹைட்ரஜனும் ஹாலஜனும் சேர்ந்த சேர்மத்தை தான் ஹைட்ரஜன் ஹாலைடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளூரினாக இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம், புரோமின், அயோடின் இவங்களாக இருக்கும். இவங்கள தான் நம்ம ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் சேர்ந்தால் அது ஹெச்எஃப். ஹைட்ரஜனும் குளோரினும் இருந்தால் அது HCl. ஹைட்ரஜனும் பிஆரும் இருந்தால் ஹெச்பிஆர். ஹைட்ரஜனும் அயோடினும் இருந்தால் ஹைட்ரஜன் அயோடைடு ஹெச்ஐ. இப்போ இதோட பேர் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, இது ஹைட்ரஜன் குளோரைடு, இது ஹைட்ரஜன் புரோமைடு, இது ஹைட்ரஜன் அயோடைடு. இவங்கள பற்றி தான் நம்ம இங்கே இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். இங்கே என்ன ஆக்சுவலாக கொடுத்துருக்குறாங்கன்னா இயற் மற்றும் வேதிப்பண்புகளில் காணப்படும் போக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாலே இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுகளோட தயாரித்தல்ல இருக்கிற போக்கை தான் இந்த ஃபஸ்ட் 97 பேஜில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்களாம் ஒரே குடும்பம், ஹாலஜன் குடும்பம். அப்போ ஒரே மாதிரியே தயாரிக்க முடியும். ஆனால் ஒரே மாதிரி தயாரிக்க முடியுதா? இல்லை அடுத்தடுத்த தனிமத்துக்கு போகிறப்ப அந்த தயாரிப்பு முறையில் அல்லது இயற்பியல் பண்பில் அல்லது வேதியியல் பண்பில் ஏதாவது சீரான மாற்றம் இருக்கா? அதை தான் நம்ம இங்கே போக்குன்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுகளோட தயாரித்தல்ல இருக்கிற போக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் தயாரித்தல்ல இருக்கிற போக்கை 4 முறையில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை டெக்ஸ்ட் புக்கில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல் முறை பார்த்திங்கன்னா நேரடி இணைவு. ஹைட்ரஜன் ஹாலைடு தயாரிக்க போகிறோம், நேரடி இணைதல். இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2வது முறை பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி வினைகள். 3வது ஃபாஸ்பரஸ் ட்ரை ஹாலைடுகள் அப்படிங்கிற சேர்மங்கள் இருக்குது. அவங்கள நீரார் பகுத்து இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுகளை எப்படி தயாரிக்கலாம். அடுத்தது சக பிணைப்பு ஹைட்ரைடுகளில் இருந்து பெறுதல். இந்த ஹாலஜன் ஃப்ளூரினாக இருக்கிறப்ப ஹைட்ரஜன் ஹாலைடு வந்து ஹெச்எஃப், குளோரினாக இருக்கிறப்ப HCl, பிஆராக இருக்கிறப்ப HBr, ஐயாக இருக்கிறப்ப HI. தயாரித்தல் இருக்கிற போக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் தயாரிக்கும் முறை நேரடி இணைவு. நேரடி இணைவுனா என்ன அர்த்தம்? இப்போ வந்து HF, HCl, HBr, HI இதை தான் தயாரிக்க போகிறோம். நேரடி இணைவுனா அப்படியே ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் சேர்ந்து HF இதுதான் டைரக்டாக இணைஞ்சு அந்த ஹைட்ரஜன் ஹாலைடை உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது H2வும் X2வும் வினை புரியுது. அப்போ இந்த X2 யாராக இருக்கலாம்? F2வாக இருக்கலாம், ஃப்ளூரினாக இருக்கலாம், Cl2வாக இருக்கலாம், Br2வாக இருக்கலாம், I2வாக இருக்கலாம். இந்த நேரடி இணைவு மூலம் தயாரிக்கும் முறையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படி பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் நேரடியாக வினை புரிஞ்சு HCl உருவாகுது பாருங்கள், அதுதான் சாதாரணமாக நல்ல முறையில் நடக்கும். இந்த ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் வினை புரியறது ரொம்ப வயலண்ட்டாக அதி தீவிரமாக நடக்கும். அதுவே இந்த H2Br2, இப்போ H2வும் Br2வும் வினை புரியுது.
வினை புரிஞ்சால் என்ன கிடைக்கும்? HBr கிடைக்கும். ஹைட்ரஜன் புரோமைடு 2 கிடைக்கும். பட் இந்த வினை பார்த்திங்கன்னா ஒரு மீள் வினை. அதே மாதிரி தான் H2வும் I2வும் சேர்ந்து 2HI உருவாகும். அதுவுமே ஒரு மீள்வினை. அப்போ நேரடி இணைவில் H2 + Cl2வை நம்ம பயனுள்ள முறையில் தயாரிக்க முடியும். H2F2 அதி தீவிரமாக நடக்கும் அந்த வினை. H2Br2 அதே மாதிரி H2I2 வினை புரிஞ்சு அந்த விளைபொருள்கள் உருவாகிற அந்த வினை மீள்வினையாக இருக்குது. இப்போ அடுத்த முறைக்கு போகிறோம். இந்த முறை என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி வினைகள். இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? HFஐ தயாரிக்க போகிறோம், HClஐ தயாரிக்க போகிறோம், HBr தயாரிக்க போகிறோம், HIயை தயாரிக்க போகிறோம். அது என்ன இடப்பெயர்ச்சி வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சேர்மத்தை எடுத்துக்கிறோம். அதில் இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கணும். அந்த சேர்மம் முக்கியமாக யாராக இருக்கணும்னா அயனி ஹாலைடாக இருக்கணும். அப்போது ஃப்ளூரினாக இருந்தால் அயனி ஃப்ளூரைடாக இருக்கணும். இப்போ நான் அயனி ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் எப்படி சொல்கிறேன்? KFன்னு சொல்கிறேன். அப்போ இது K+F- இருக்கும் இல்லையா? அயனியாக இருக்குது ஃப்ளூரைட். அதே மாதிரி தான் HCl தயாரிக்கலாம். யார்கிட்டேருந்து? அயனி குளோரைட் கிட்டேருந்து. அதே மாதிரி HBrஐ அயனி புரோமைட் கிட்டேருந்து. அயோடைடை ஹைட்ரஜன் அயோடைடை அயனி அயோடைட் கிட்டேருந்து. சரியா? இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இது அயனி ஃப்ளூரைடு. இப்போ இவர்கிட்டேருந்து நம்ம என்ன தயாரிக்க போகிறோம்? HF தயாரிக்க போகிறோம். அப்போ H வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கந்தக அமிலத்தை யூஸ் பண்ணுவோம். கந்தக அமிலம் H2SO4. அப்போ இதுவும் வினை புரிஞ்சு இந்த HF கிடைக்குதா? இடப்பெயர்ச்சி, அதாவது K போயிட்டு அவருக்கு பதிலாக H வருவார். அதான் இடப்பெயர்ச்சி வினை. அதனால தான் அப்படி சொல்கிறோம். அப்போ இது மாதிரி கிடைக்குதா? புரியுதா? ஸோ ஒரு அயனி ஃப்ளூரைடை எடுத்துக்கிட்டு அந்த இடப்பெயர்ச்சி வினை மூலமாக HF வருதா? கிடைக்குமா? அதே மாதிரி அயனி குளோரைடை எடுத்துகிட்டு HCl கிடைக்குமா? அயனி புரோமைடை எடுத்துட்டா அது HBr கொடுக்குமா? அயனி அயோடைடை எடுத்துட்டா HIயை கொடுக்குமா? நம்ம அங்கே வந்து யாரை பயன்படுத்துகிறோம்? கந்தக அமிலத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் கிடைக்குமா? அப்போ அதோட இந்த வினைகளில் போக்கு என்னவா இருக்குது? இந்த HF பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு அயனி ஃப்ளூரைட்லேருந்து HFஐ தயாரிக்கலாம். அயனி ஃப்ளூரைடிலிருந்து HFஐ தயாரிக்கலாம். கரெக்டாக தயாரிக்கலாம். இப்போ HClோட நிலைமை என்ன? அயனி குளோரைட்லேருந்து HClஐயும் தயாரிக்கலாம். யாரை பயன்படுத்துகிறோம்? அடர் H2SO4 பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த அயனி போயிட்டு அதுக்கு பதிலாக H வந்துடும். அப்போது HCl நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த வினை நடக்கிறப்ப இந்த H2SO4 இருக்குல்ல, H2SO4 அதில் ஒரு Hஐ பிரிச்சுருங்க. ஒரு H+HSO4-. இப்படி கூட இந்த H2SO4 பிரிகை அடையும். சரியா? இந்த H தான் அந்த அயனி குளோரைடில் இருக்கிற குளோரின் கூட சேர்ந்து HClஆக மாறிடும். அப்போ மிச்சம் யார் இருப்பாங்க? HSO4- இருக்கும். இது உயர் வெப்பநிலைகளில் உருவாகும். இதுக்கு பேர் ஹைட்ரஜன் சல்ஃபேட் HSO4-. இதுவுமே அந்த அயனி குளோரைட் கூட வினை புரியும். சரியா? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட் தான். ஆனால் இங்கே போக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அயனி ஹாலைட்லேருந்து இடப்பெயர்ச்சி வினை மூலமாக H2SO4 பயன்படுத்தி இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுகள் ஒன்றுத்தையும் தயாரிக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஒரு அயனி ஃப்ளூரைட்லேருந்து H2SO4 பயன்படுத்தி HFஐ தயாரிக்கலாம். அதே மாதிரி அயனி குளோரைட்லேருந்து அடர் H2SO4 பயன்படுத்தி HClஐயும் நம்மளால் தயாரிக்க முடியும். ஆனால் HBr HI என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு அயனி இப்போ நம்ம HBr வேணும்னா அயனி புரோமைடு எடுத்துப்போம். கரெக்டாக? அயனி புரோமைடு எடுத்துப்போம். இப்போது HI தயாரிக்கணும்னா அயனி அயோடைடு எடுத்துப்போம். கரெக்டாக? அயோடைடு எடுத்துகிட்டு அது கூட என்ன சேர்ப்போம்? அடர் H2SO4 சேர்ப்போம். இப்போ நம்ம HBr கிடைக்கும், HI கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அங்கே இந்த வினையே நடக்கலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
இங்கே ஹெச்ஐ கிடைக்கும், இங்கே இங்கே ஹெச்ஐ கிடைக்கும், இங்கே ஹெச்பிஆர் கிடைக்கும், இதே மாதிரியே. ஆனால் இந்த அடர் H2SO4 ட்ரீட் பண்ணி தானே இது ரெண்டும் கிடைக்குது, கரெக்டாக? இந்த அயோனி புரோமைட் கூட அடர் H2SO4 ட்ரீட் பண்ணால் ஹெச்ஐ கிடைக்கும். அதே மாதிரி அயனி அயோடைட் கூட அடர் H2SO4 ட்ரீட் பண்ணால் அயோடைடுக்கு ஹெச்ஐ, புரோமைடுக்கு ஹெச்பிஆர். சரியா, நான் மாற்றி சொல்லியிருக்க போகிறேன். இது கிடைக்கும். பட் என்னன்னா உருவான ஹெச்ஐ, நமக்கு இங்கே ஹெச்ஐ தான் தயாரிக்கணும், ஹெச்பிஆர் தான் தயாரிக்கணும். இவங்க உருவாயிடுவாங்க. ஆனால் உருவானவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த H2SO4 கூட வினை புரிவாங்க. அதாவது இந்த அடர் H2SO4ஆல் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடுவாங்க. அப்போ ஆக்சிஜனேற்றம் அடைகிறாங்கன்னா அங்கே ஹெச்ஐ இருக்காது, ஹெச்பிஆர் இருக்காது. அப்போ இது ஒரு பயனுள்ள முறையாக இருக்காது. எந்த முறை? இந்த இடப்பெயர்ச்சி வினைகள் மூலமாக யாரை தயாரிக்க முடியும்? ஹெச்எஃப்ஐயும் தயாரிக்க முடியும், ஹெச்சிஎல்லையும் தயாரிக்க முடியும். ஆனால் ஹெச்பிஆரையும் ஹெச்ஐயும் தயாரிக்க முடியாது. ஏன்னா இவங்க உருவான உடனே நம்ம அங்கே யூஸ் பண்ண அடர் H2SO4ஆல் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல இன்டர்னலாக ஒரு கொஷின் கூட கேட்க முடியும். இடப்பெயர்ச்சி வினைகளின் மூலம் HF-HClஐ தயாரிக்க முடியும், ஆனால் HBr-HIஐ தயாரிக்க முடியாது, ஏன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த தயாரிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடுகளின் நீரார் பகுப்பு. இப்போ பாஸ்பரஸ்னா பி இல்லையா, ட்ரைஹாலைடு, அப்போ ஹாலைடு பொதுவாக போட்டுடுறோம் எக்ஸு, ட்ரைன்றதுனால 3, அப்போ PX3 தான் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு, இதோட நீரார் பகுப்பு. சரியா? ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப எப்படி HF தயாரிக்க முடியும், HCl தயாரிக்க முடியும், HBr தயாரிக்க முடியும், HI தயாரிக்க முடியும்? ஒரே மாதிரி விளைபொருள் கிடைச்சிருமா? இல்லை, வேறு ஏதாவது இந்த தயாரித்தல் முறையில் ஒரு மாற்றம் இருக்குமா? இப்போ பொதுவாக PX3 குறிப்பிட்டு சொன்னால் ஃப்ளூரினாக இருந்தால் PF3, குளோரினாக இருந்தால் PCl3, பிஆராக இருந்தால் PBr3, ஐஆர் இருந்தால் PI3. பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைட், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், பாஸ்பரஸ் ட்ரைப்ரோமைட், பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு. இங்கே நீரார் பகுப்புன்னு சொல்கிறோம். அப்போது இந்த பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு இவங்க கூடலாம் நம்ம என்ன பண்ணணும்? நீர் சேர்க்கணும். சரி, அப்படியே சேர்த்தா இந்த HF, HCl, HBr, HI உருவாகிடுமா அப்படிங்கிறது தான் போக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு. இப்போ இதிலிருந்து நம்ம யாரை தயாரிக்கணும்? HFஐ தயாரிக்கணும். ஏன்னா F தானே இருக்குது, HF தயாரிக்கணும், நீரார் பகுக்கணும். ஸோ பண்ண முடியுமானா கண்டிப்பாக இந்த PF3க்கு பண்ண முடியாது. இப்போ PF3 தவிர்த்து இந்த 3 பேரையும் நம்மளால் நீர் சேர்த்து நீரார் பகுப்பு பண்ணால் அவங்களோட இப்போ PCl3 இருந்தால் யார்? HCl, PBr3 இருந்தால் HBr கிடைக்கணும், PI3 இருந்தால் HI கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஆனால் அந்த வினையை நடத்துகிற முறையில் ஒரு மாற்றம் இருக்குது. PCl3 பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் நீரை ட்ராப்பாக சேர்த்தா அது இந்த PCl3 நீரார் பகுப்படைந்து HCl நமக்கு கிடச்சிரும். பட் இந்த PBr3, PI3 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த வினையை நம்ம நடத்தணும். PBr3யை பாருங்கள், சிகப்பு, நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா PBr3யே நம்ம எடுத்துக்கலை, சிகப்பு பாஸ்பரஸையும் நீரையும் கலந்து பேஸ்ட் ஆக்கி அது கூட துளி துளியாக புரோமின் சேர்க்குறப்ப HBr கிடைக்கிது. அதுவே HIக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம், அயோடினை சேர்ந்து கலவையாக்கி அப்புறம் நீர் சேர்க்குறோம். சரியா? அப்போ அங்கே HI உருவாகும். இங்கே முதல்ல நீர் சேர்த்து அப்புறம் புரோமின், இங்கே முதல்ல அயோடின் சேர்த்து அப்புறம் நீர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன வினை நடக்குது முதல்ல ஜென்ரலாக எழுதிடுறேன். PX3 கரெக்டாக, இது கூட H2O சேர்க்குறோம். அப்போ இங்கே என்ன உருவாகும்னா அப்படியே H3PO3, இதுவும் இந்த Xும் Hம் சேர்ந்து
HX உருவாகும். இந்த H3PO3 யாருன்னா இதுக்கு பேர் ஃபரஸ் அமிலம். இது நமக்கு தேவையான ஹைட்ரஜன் ஹாலைடு. இப்போ நீங்கள் வந்து இங்கே எக்ஸ் இருந்துச்சு, எக்ஸுக்கு பதிலாக பிஆர் இருந்துச்சுன்னா இது பிஆர், ஐ இருந்துச்சுன்னா இது ஐ. சரியா? இதுதான் வந்து அங்கே நடக்கிற வினைக்கான சமன்பாடு. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே 3x இருக்குது, இங்கே 1x தான் இருக்குது, அதனால் 3 போட்டுடுறேன். அப்படி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே 3 இங்கே 3 மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, அதனால் இங்கே 3 போட்டுடுறேன். அப்போ நீங்கள் சப்போஸ் PCl3 தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது HCl தயாரிக்கிறோம்னா இது PCl3 + 3H2O gives H3PO3 + 3HCl ஃபார்ம் ஆகும். இதை பார்த்தா அப்படியே அதுக்கு பதிலாக எக்ஸ்க்கு பதிலாக சிஎல் போட்டுட்டு அடுத்த தயாரிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுகளை சக பிணைப்பு ஹைட்ரைடுகளிலிருந்து பெறுதல். இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். ஒரு சக பிணைப்பு ஹைட்ரைடு எடுத்துக்க போகிறோம். அது யாருன்னா H2S. இந்த H2S கூட ஹாலஜன்கள் வினை புரிஞ்சு ஹைட்ரஜன் ஹாலைடுகளையும் சல்ஃபரையும் கொடுக்குது. அதுக்கான சமன்பாட்டை எப்படி எழுதுறது? ஹாலஜன் X2 + ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S gives சல்ஃபர் தனியாக கிடச்சிருது ப்ளஸ் ஹெச்சும் எக்ஸும் சேர்ந்து HX 2HX. ரைட்டா? ஏன்னா எக்ஸு பேலன்ஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஸோ 2HX போட்டுடுறோம். சல்ஃபர் நமக்கு தனியாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹாலைடுகளை தயாரிக்கலாம். சிஎல் அப்படின்றப்ப HCl அப்படிங்கிறப்ப மீத்தேனை பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து 11th படிச்சிருப்பீங்க மீத்தேனோட குளோரினேற்றம். ஸோ இதுவரைக்கும் ஹைட்ரஜன் ஹாலைடுகளோட தயாரித்தலில் காணப்படும் போக்கினை தான் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பண்புகளுக்கு வரப்போகிறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அட்டவணை 3.4 பொது பண்புகள் கொடுத்துருப்பாங்க. HF, HCl, HBr, HI இவங்களோட பிணைப்பு பிளவுறுதல் என்தால்பி kJ/mol கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ HFக்கு பாருங்கள் +562, HClக்கு +431, HBrக்கு +366, HIக்கு +299. அப்போ யாருக்கு வந்து இந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அங்கே அந்த பிளவுறுதல் என்தால்பி மதிப்பு அதிகம். அப்போது அந்த பிணைப்பை பிளக்கிறது கஷ்டம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஹைட்ரஜன் ஹாலைடு அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா அவங்க வந்து ஆவியாகிறது, சூடு பண்ணால் அவங்க ஆவியாகிறது கஷ்டம். ஸோ எல்லாத்தையுமே இந்த பிணைப்பு பிளவுறுதல் என்தால்பி மதிப்பை வச்சு சொல்லிடலாம். அது இல்லாமல் அயனித்தன்மையின் சதவீதத்தோட மதிப்புகளை கொடுத்துருக்குறாங்க ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, HCl, HBr, HIக்கு. இந்த அயனித்தன்மையின் சதவீதம் பாருங்கள், HFலேருந்து HI நோக்கி செல்ல குறைகிறது. பிணைப்பு பிளவுறுதல் என்தால்பியும் HFலேருந்து HI போக போக குறைஞ்சி போகுது. அப்போது வெப்பநிலைப்புத்தன்மைன்னா சூடு பண்ணால் அவங்க எந்த அளவுக்கு தாங்குறாங்க அதான். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிணைப்பு பிளவுறுதல் என்தால்பி அதிகமாக இருக்குது. அப்போ இது நல்லா தாக்கு பிடிக்கும். ஆனால் இதுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இதை வெப்பப்படுத்துகிறப்ப இது ஈஸியாக சிதைவடைஞ்சிரும். இதுவும் இதை விட கொஞ்சம் அதிக வெப்பநிலைப்புத்தன்மை அதிகம். இதுக்கப்புறம் இருக்கிறதுலே வெப்பநிலைப்புத்தன்மை குறைவு HIக்கு தான். காரணம் அவரோட பிணைப்பு பிளவுறுதல் என்தால்பி மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ 400 டிகிரி Cயில் HI வந்து ஈஸியாக சிதைவுறும், HF, HCl நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும். இன்னும் ஒரு பேராகிராஃபில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் ரீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அறை வெப்பநிலையில் ஹைட்ரஜன் ஹாலைடுகள் வாயுக்கள். ஆனால் HFஐ மட்டும் ஈஸியாக எளிதில் திரவமாக்கலாம். இவங்க எல்லாருமே நிறமற்றவை. ஈரமான காற்றுல ஹைட்ரோஹாலிக் அமிலங்கள் உருவாவதால் இவங்க அடர் புகையை கொடுக்குறாங்க.
சரியா? ஹெச்எஃப்ல மட்டும் வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படுகிறது. அதனால தான் இதை எளிதில் திரவமாக்கலாம்ன்றதுக்கான காரணம் கூட இதுதான். இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால இந்த ஹெச்எஃப்க்கு உயர் உருகுநிலையும் கொதிநிலை மதிப்புகளும் இருக்குது. சரியா? அடுத்தது அமில பண்புகள். இந்த ஹைட்ரஜன் ஹேலைடுகள் பொதுவாக ஹெச்எக்ஸு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹெச்எஃப், ஹெச்சிஎல், ஹெச்பிஆர், ஹெச்ஐ இவங்க 4 பேருமே நீரில் நன்றாக கரைகின்றன. அப்போ அதுக்கான சமன்பாட்டையும் நம்ம எழுதிடலாம். இப்போ ஹெச்எக்ஸு ப்ளஸ் H2O என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H2Oவை H ப்ளஸ் OH மைனஸ்னு பிரித்து எழுதிடுங்க. அதே மாதிரி இந்த ஹெச்எக்ஸையும் H ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸ் மைனஸ்ஸு இந்த ஹெச் ப்ளஸ் இந்த OH மைனஸ் கூட சேர்ந்துக்கும். ஆர் மொத்தமாக கூட இப்படி சொல்லிடலாம். இதை பிரித்து கூட எழுத வேணாம். இந்த H2O இருக்குல்ல, இது H ப்ளஸ் கூட H2O கூட H ப்ளஸ் சேர்ந்துக்கும். அப்போ H3O ப்ளஸ் ஆகிடும். மீதி யார் இருப்பா? வெறும் எக்ஸ் மைனஸ் தானே இருப்பார். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஹெச்எக்ஸை தண்ணியில் கரைச்சிடுறோம். ஹெச்எக்ஸை H ப்ளஸ் எக்ஸ் மைனஸ்னு பிரித்து எழுதிக்கலாம். இந்த H ப்ளஸ் H2O கூட சேர்ந்து H3O ப்ளஸ்ஸை கொடுத்துடுது. மிச்சம் எக்ஸ் மைனஸ் இருக்குது. சரியா? அப்போது பாருங்கள், H3O ப்ளஸ் அதாவது என்ன அர்த்தம்? நீரில் கரைக்கிறப்ப இவங்க H ப்ளஸ் அயனிகளை கொடுக்குறாங்க. யார் H ப்ளஸ் அயனியை கொடுக்குறாங்களோ அவங்க அமிலங்கள். அதனால் இவங்களுக்கு அமில பண்பு இருக்குது. இவங்கள அமிலங்கள்னு சொல்கிறப்ப ஹைட்ரோஹாலிக் அமிலங்கள் அப்படின்றோம். இப்போ HF, HCl, HBr, HI. HF அப்படின்றப்ப ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம், HCl அப்படிங்கிறப்ப ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HBr அப்படிங்கிறப்ப ஹைட்ரோப்ரோமிக் அமிலம், HI அப்படிங்கிறப்ப ஹைட்ரயோடிக் அமிலம். இப்போ இந்த அமிலங்களை நீரில் கரைக்கிறப்ப இந்த HCl, HBr, HI இவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக அயனியுறுகின்றாங்க. அதாவது H ப்ளஸ் Cl மைனஸாக இது பிரிஞ்சிருது. ரைட்டா? இது H ப்ளஸ் Br மைனஸாக முழுவதுமாக பிரிஞ்சிருது. HI வந்து H ப்ளஸ் I மைனஸ்னு பிரிஞ்சிருது. சரியா? ஆனால் இந்த HF முழுமையாக பிரிகை அடைவதில்லை. பகுதியளவே பிரிகை அடைகிறது. பகுதியளவே அயனியுறுது. இப்போ இவங்கெல்லாம் முழுசாக அயனியுறுதுனால இவங்களாம் ஏன்னா ஃபுல்லாக H ப்ளஸ் Cl மைனஸ் H ப்ளஸ் Br மைனஸ் H ப்ளஸ் I மைனஸ் ஃபுல்லாக பிரிஞ்சிடுறாங்களா? அப்போ அவங்கக்கிட்ட இருக்க மொத்த H ப்ளஸையும் அவங்க கொடுத்துட்றாங்களா? அதனால் அவங்க வந்து வலிமை மிக்க அமிலங்கள். இந்த HF மட்டும் குறைந்த அளவே பிரிகை அடைவதால் அது வலிமை குறை அமிலம்னு சொன்னேன். எடுத்துக்காட்டாக 0.1 மோலார் கரைசல் எடுத்திங்கன்னா அது 10% தான் பிரிகையுறுது. அதனால தான் அதை வலிமை குறை அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக வலிமை குறை அமிலமாகவே இருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த HF வந்து இயல்பில் வலிமை குறை அமிலமாக இருந்தாலும் அதோட அதாவது செறிவு அதிகமாக எடுக்கிறப்ப அது வந்து வலிமை மிக்க அமிலமாக செயல்படுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அதனால தான் இதை இன்டர்னல் கொஷினாக கூட கேட்கலாம். 0.1 m கரைசல் வலிமை குறை அமிலம், அதே HF அதே 5 மோலார் அல்லது 15 மோலார் கரைசல் எடுக்கிறப்ப அது வலிமை மிக்க அமிலமாக செயல்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரைசலில் வேதி சமநிலை நடக்குது. அந்த பிரிகை அடைதல் வேதி சமநிலையில் இருக்குது. அதாவது HF-ஐ நம்ம தண்ணியில் கரைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? இது H ப்ளஸ்ஸை கொடுத்துடும். இது F மைனஸ் மட்டும் இருக்கும். இந்த H ப்ளஸ் இந்த H2O கூட சேர்ந்து H3O ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக? இப்போது இது செறிவு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த F மைனஸ் என்ன பண்ணும்? F மைனஸ் இந்த F மைனஸ் கூட திரும்ப இந்த HF வினை புரியும். ரைட்டா? உருவான F மைனஸ் பிரிகை அடையாத HF அங்கே இருக்கும்ல, அது கூட வினை புரிந்து H 2 F இருக்கா, F2 மைனஸ் அப்படிங்கிற ஒரு அயனியை கொடுக்கும். அப்போது
இந்த F- வினைப்புரிய அதாவது HF கூட சேர்ந்து HF2- உருவாக்க இந்த சமநிலை வினையில் F- குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இது வினை புரியுது இல்லையா? அப்போ இது குறைஞ்சிச்சின்னா லெஃப்ட் சைடில் கம்மியாகிடும். இது ஒரு சமநிலை வினை. அப்போ ரெண்டுமே வினைப்படு பொருளோட விடைப்பொருள் இதெல்லாம் சமமாக இருக்கணும். இது என்ன ஆகிடுது? F- இது வினைப்புரிய இந்த பக்கம் இது குறைஞ்சிருது. அதனால் இது இந்த சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக இது அதிகமாகணும். அப்போ இது இன்னும் பிரிகை அடையும். அப்போ இன்னும் பிரிகை அடையுதுன்னா HF இன்னும் H+ தரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வலிமை மிக்க அமிலமாக மாறும் இந்த செறிவுகளில். அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்கலாம்? 0.1 m HF கரைசலானது வலிமை குறை அமிலமாகும். ஆனால் 5 m மற்றும் 15 m HF கரைசலானது வலிமை மிக்க அமிலமாக செயல்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்கலாம். அலர்ட்டாக இருங்க. இந்த HF2- உருவாக்குறதுனால தான் HF2- போடுறோம்ல. அப்போ ப்ளஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஒரு உலோக அயனியாக இருக்குது K+ அப்படின்றப்ப KHF2 அது ஒரு உப்பாயிடும். இதை என்ன சொல்லலாம்னா, இந்த அயனிக்கு மட்டும் என்ன பேர் சொல்லலாம்னா, Hனா ஹைட்ரஜனா, 2னா டையா, Fனா ஃப்ளூரைட். ஹைட்ரஜன் டைஃப்ளூரைடு அயனி. இப்போ ஹைட்ரஜன் டைஃப்ளூரைடு அயனி உருவாகுது. அதே மாதிரி ஹைட்ரஜன் டைக்ளோரைடு, ஹைட்ரஜன் அதாவது HCl2-, HBr2-, HI- இதெல்லாம் இருக்கானா? இல்லை. அப்போ ஃப்ளூரைடில் மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் டைஃப்ளூரைடு அயனி உருவாகுது. HClஓ, HBrஓ, HIயோ இந்த ஹைட்ரஜன் டைஹாலைடுகளை உருவாக்குவது கிடையாது. ஸோ இதை கூட இன்டர்னல் 1 மார்க்கில் கேட்கலாம். பின்வருவனவற்றுள் ஹைட்ரஜன் டைஹாலைடுகளை உருவாக்குகின்றது எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம HFஐ டிக் பண்ணணும். சரியா? ஸோ அதனால் உருவாகிற சால்ட் தான் அப்படியே HF2-, இங்கே NaHF2-, சோடியம் ஹைட்ரஜன் டைஃப்ளூரைடு, பொட்டாசியம் ஹைட்ரஜன் டைஃப்ளூரைடு, அமோனியம் ஹைட்ரஜன் டைஃப்ளூரைடு, இந்த மாதிரி உப்புகளை உருவாக்குது. இந்த உப்புகள் எல்லாமே நிலையான உப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ஹைட்ரோஹாலிக் அமிலங்கள் இல்லையா, காரங்கள் கூட சேர்ந்து உப்பை தருது, உலோகங்கள் கூட வினை புரிஞ்சு ஹைட்ரஜனை கொடுக்குது. இப்போ அடுத்தபடியாக ஆக்சிஜனேற்றத்தில் இவங்களுடைய போக்கை பார்க்கலாம். ஆக்சிஜனேற்றம்னா என்னது? டக்குன்னு நம்ம என்ன சொல்வோம்? எலக்ட்ரானை இழத்தல். ஒருத்தர்கிட்ட இருந்து எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அந்த நிகழ்ச்சியை ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே HI I2ஓ ஆக்சிஜனேற்றம் அடையுது. இது எப்படி புரியுறது? இப்போ HIன்றப்போ அதை நீங்கள் பிரிச்சுருங்க. அப்போ I-, அப்போ அதுக்கிட்ட எலக்ட்ரான் இருக்குது மைனஸ். இப்போ இந்த ஒரு I- ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு I ஆகிடும். ஆனால் அயோடினுக்கு ஃபார்முலா 2 தான். அப்போ I2வாக தான் இது ஆகணும். அப்போ 2 I- வேணும். இப்போ இது 2 எலக்ட்ரானை கொடுத்துரும். ரைட்டா? இந்த I- எங்கேருந்து வந்துச்சு? இது தான். சரியா? இப்போ 2 HI அப்படின்னு அர்த்தம். 2 HIன்னா தான் 2 I2 வர முடியும். இப்போ ஆனால் நீங்கள் ஆக்சிஜனேற்றம்ன்ற விதத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்? HIன்னு சொல்கிறப்ப அங்கே H + I- இருக்குது. அப்போ I I- இருக்குது. அதே மாதிரி தான் Br Br- இருக்குது. இப்போ Br இந்த எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது Br ஆகிடும். ஆனால் Br Br2வாக தான் இருக்கும். அப்போ 2 Br. அப்போ இதுவும் 2 Br- வேணும். அப்போ 2 மைனஸ் போயிடும். அப்போ 2 எலக்ட்ரான் போயிடும். ஸோ இதுதான் அங்கே ஆக்சிஜனேற்றம். எலக்ட்ரானை பாருங்கள் Br-. இது யார்கிட்ட இருக்குது? HBr கிட்ட இருக்குது. HBr தான் நம்ம Br-, நம்ம Br-க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எழுதுகிறோம். ஆனால் இந்த Br- எங்கேருந்து வந்துச்சு? HBr கிட்டேருந்து வந்துச்சு. அப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம்? HBr பற்றி பேசுகிறோம். அப்போ HBr என்னவாகுது? ஆக்சிஜனேற்றம் அடையுது. ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சால் என்னவா மாறுது? Br2வாக மாறுது. அப்போ அது எலக்ட்ரானை இழக்குது. இங்கே முக்கியமாக நம்ம HI HBr மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். HI இதில் பெருசு. I தான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் கீழே இருக்கிறாரு. I தான் பெருசு. அதனால் அவர் ஈஸியாக அவரால் இந்த எலக்ட்ரானை கொடுத்துட முடியும். சரியா? அப்போ ஈஸியாக ஆக்சிஜனேற்றம் அடைய முடியும்.
ஆனால் இவரை சாரி ஐயை கம்பேர் பண்ணுறப்ப ஐக்கு மேலே இருக்கிறார் பிஆர் கொஞ்சம் சின்னவர். அவரால் அந்தளவுக்கு இவர் எலக்ட்ரானை கொடுக்குறாருல, இதை மாதிரி இவரால் ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியாது, ஆனால் கொடுப்பார். ரைட்டா? அப்போ இதாலேயும் ஆக்சிஜனேற்றம் அடைய முடியும், இதாலேயும் ஆக்சிஜனேற்றம் அடைய முடியும். இது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும், இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடையும். யார் எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைகிறாங்களோ, எப்போவுமே ஆக்சிஜனேற்றம் அடைகிறவங்கள நம்ம ஒடுக்கும் காரணின்னு சொல்லுவோம். அப்போ இவர் எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையிறதுனால இவர் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி அல்லது வலிமையான ஒடுக்கும் காரணி. அப்போனா ஹெச்ஐ ஈஸியாக I2வாக மாறிடுவார். சரியா? யார் கூடனா நம்ம அடர் கந்தக அமிலம் கூட ட்ரீட் பண்ணணும். அவராக தனியாக மாற மாட்டார். இவர் ஒடுக்கும் காரணினா ஒரு ஒடுக்கும் காரணி யார் கூட வினை புரியும்? ஆக்சிஜனேற்றும் காரணி கூட தான் வினை புரியும். கரெக்டாக? அந்த ஆக்சிஜனேற்றும் காரணி தான் இந்த அடர் H2SO4. ஸோ இந்த ஹெச்ஐயை H2SO4 கூட ட்ரீட் பண்ணுறப்ப இந்த ஹெச்ஐ அயோடினாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. புரியுதா? அப்போ அயோடின் அங்கே கிடைக்குது. அதை எப்படி செக் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம்? அங்கே அது ஸ்டார்ச் கூட கருநீலத்தை கொடுக்குது. ஸ்டார்ச் கூட அதை ட்ரீட் பண்ணுறப்ப கருநீல நிறம் கொடுக்குது. கருநீல நிறம் வெளிவர்றதுனால அயோடின் அங்கே உருவாகுது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதனால நமக்கு புரியுது ஹைட்ரஜன் அயோடைடு அயோடினா மாறுதுன்னு. ரைட்டா? அதுவே ஹெச்பிஆரை பண்ணுறப்ப இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. எந்த மாதிரி நடக்கிறது கிடையாது? இந்த மாதிரி ஆக்சிஜனேற்றம் அடையிறது கிடையாதுன்றோம். ஆனாலும் அது ஆக்சிஜனேற்றம் அடையும். இப்போ இந்த ஹெச்பிஆரை அடர் H2SO4 கூட எப்படி ஹெச்ஐயை H2SO4 கூட ட்ரீட் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் ஹெச்பிஆரை H2SO4 கூட ட்ரீட் பண்ணுறப்ப இந்த ஹெச்பிஆர் இதை மாதிரி ஆக்சிஜனேற்றம் அடையாட்டினா கூட ரொம்ப ஸ்லோவாக ஆக்சிஜனேற்றம் அடையுது. இங்கே ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. H2SO4 அடர் H2SO4 கூட ட்ரீட் பண்ணுறோம். இது மெதுவாக ஒடுக்குது, இது விரைவாக ஒடுக்குது. அது காரணம் ஏற்கனவே என்னன்னு நான் சொன்னேன். இப்போ இதுக்கான சமன்பாடை எழுதலாமே. அதுக்கு முன்னாடி யார் என்னவா ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியணும். ஹெச்பிஆர் BR2வாக ஆகிடும், ஹெச்ஐ I2வாக ஆகிடும். அது நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இப்போது H2SO4 என்னவாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். H2SO4 HBr கூட ட்ரீட் பண்ணுறப்ப SO2 ஆகுது, அதுவே ஹெச்ஐ கூட ட்ரீட் பண்ணுறப்ப H2S ஆகுது. அப்போ அதுக்கான சமன்பாடை நம்ம இப்போ எழுதலாம். ஹெச்பிஆரை H2SO4 கூட ட்ரீட் பண்ணுறப்ப BR2 கிடைக்கும். H2SO4 என்னவாயிடும்? SO2 ஆகிடும், ப்ளஸ் H2O கிடைக்கும். அதுவே இங்கே கோடு போட்டுடுறேன். ஹெச்ஐயை H2SO4 கூட ட்ரீட் பண்ணுறப்ப ஐ I மைனஸ் இங்கே இருக்குல்ல, I மைனஸ் தான், I2 ஆகுது. இந்த H2SO4 என்ன ஆகிடுது? H2S ஆகிடுது, ப்ளஸ் H இருக்குது, O இருக்குது, H2O கிடைக்குது. புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 2 BR இருக்குது, அதனால் இங்கேயும் நம்ம 2 போடணும். வேறு ஏதாவது சல்ஃபேட் மீதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா I2 இருக்கா? சரி, இதிலே பாருங்கள், இங்கே 2H2O போடணும். ஏன்னா இங்கே 2 + 2 4 ஹைட்ரஜன் இருக்குது இங்கே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ நான் 4 போட்டுடுறேன். அப்போ ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா எத்தனை ஆகிடுது? 4 2 8, 8 2 10 ஆகிடுது. கரெக்டாக? இங்கே நம்ம ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிட்டோம், அதனால் ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே எந்த நம்பரும் நம்ம ஆட் பண்ண முடியாது. இங்கே 10 ஹைட்ரஜன் இருக்குது, இப்போ இங்கே 2 இருக்குது, மிச்சம் 8 வேணும், அதனால் 8 இங்கே போட்டுடுறோம். அப்போ I 8 ஆகிடுச்சு, இங்கே 2 தான் இருக்குது, அப்போ 4 போடுறேன். கரெக்டாக? செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸு. கான்சன்ட்ரேட்டட் அடர் H2SO4 HBr கூடயும் HI கூடயும் எப்படி வினை புரியுது? ரெண்டுமே ஆக்சிஜனேற்ற வினை தான். அதாவது HBRும் ஆக்சிஜனேற்றம் அடையுது, HIயும் ஆக்சிஜனேற்றம் அடையுது. ஆனால் HI என்ன பண்ணுது?
விரைவாக ஆக்சிஜனேற்றம் அடையுது, இது மெதுவாக ஆக்சிஜனேற்றம் அடையுது. இல்லைன்னா இது விரைவாக ஒடுக்குகிறது யார் H2SO4, இது மெதுவாக ஒடுக்குகிறது. இங்கே வந்து முக்கியமாக H2SO4 SO2 மாறுது, இங்கே H2SO4 H2S மாறுது. அது மட்டும் இல்லாமல் எத்தில் ஆல்கஹாலை ஈத்தேனாவும் HNO3 HNO2 மாற்றுது. அதுவே HCl வந்து அங்கே ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனுக்கு கீழே இருக்க ஒரு குட்டி பேராகிராஃபில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் இயற் மற்றும் வேதிப்பண்புகளில் காணப்படும் போக்கு.